நம்ம பேசும்போது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம அந்த வேர்ட்ஸை இப்படி சொல்ல மாட்டோம். கரெக்டா? Hi, welcome to Capshine. I'm Sneha. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshine oda English kathukkiradhu is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, connected speech. அதாவது வீடியோ பிகினிங்கில் நான் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன். அந்த சென்டென்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு வார்த்தையும் நான் ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை பெருசாக ஒரு சின்ன சென்டென்ஸை நான் பெருசாக எலாங்கேட் பண்ணேன். பட் நம்ம பேசும்போது எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்லும்போது அதில் இருக்கிற வேர்ட்ஸை சில வேர்ட்ஸை நம்ம சுருக்கி அந்த சென்டென்ஸை ஒரு ஃப்ளோவில் நம்ம பேசுவோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்ட் கனெக்டட் ஸ்பீச். ஸோ கனெக்டட் ஸ்பீச்சில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் பை கான்ட்ராக்டிங் ஆர் லிங்கிங் டுகெதர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பேக்ட் a cake for all of you. இதுதான் இந்த சென்டென்ஸ். பட் இதே நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது யூ டோன்ட் சே எவ்ரி சிங்கிள் வேர்டுக்கு நம்ம எம்ஃபசிஸ் கொடுத்து நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ்வலாக எப்படி சொல்லியிருப்போம்? ஐ பேக்ட் a cake for all of you. கரெக்டாக? இந்த இடத்துல ஐ ஹாவ்ன்ற இருக்கிற இடத்துல நம்ம கான்ட்ராக்ட் பண்ணுறோம். ஃபார் ஆல் ஆஃப் யூக்கு பதிலாக ஃபார் ஆல் ஆஃப் யூ அப்படின்னு அது சுருக்கமாக நம்ம லிங்க் பண்ணுறோம். ஸோ கான்ட்ராக்டிங் அண்ட் லிங்கிங் இதுதான் பேசிக் ரூல். ஸோ எங்கெல்லாம் இந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம கான்ட்ராக்ட் ஆர் லிங்க் பண்ணலாம்? கீ எலிமெண்ட் என்ன? பிளெண்டிங் ஆர் புஷிங் சவுண்ட்ஸ் டுகெதர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கம் அப்புன்றதை நம்ம ரொம்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணி வெயிட் பண்ணி சொல்ல மாட்டோம். கம் அப் அப்படி தானே சொல்லுவோம். Come up. No, we say come up. Don't you. We don't say don't you. Maybe நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேள்வியாக கேட்க போது we can say don't you அப்படின்னு. But when we actually say don't you want to do this அப்படின்னு கேட்க போது we say don't you want to do this. ஸோ அந்த don't you அந்த சவுண்ட் இந்த வேர்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ there are 3 types of it. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்சனன்ட் டு வவல், கான்சனன்ட் டு கான்சனன்ட், வவல் டு வவல். ஸோ இதை இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேப்ஷைன் 30 day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள் இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஃப்ளூவெண்ட்டான ஒரு ஸ்பீக்கராக ஆகணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா capshine.com இல்லை கேப்ஷைன் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த 30 day ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃப்ரம் ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு குரூப்பில் நம்ம ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஒகேபுலரி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யூ ஹேவ் டெய்லி மைக்ரோ லெசன், லைவ் கிளாஸஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உடனே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கான்சனன்ட் டு வவல். ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ், ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ட்ரிப் ஓவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கான்சனன்ட் இருக்குது, இங்கே ஒரு வவல் இருக்குது. நம்ம இதை சேர்த்து சொல்ல போது we don't say ட்ரிப் ஓவர், we say ட்ரிப் ஓவர். ட்ரிப் ஓவர் அப்படி டக்குன்னு அது நம்ம ஸ்க்ரன்ச் பண்ணி நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேங் அவுட். இது நம்ம இங்கே உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனே கொஞ்சம் மாறும். ஹேங் அவுட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹேங் அவுட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். we say ஹேங் அவுட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have a vowel also. we say like a good girl. Be like a good girl. So we don't say be like a good girl. We say be like a good girl. So அந்த ஒரு flow கொண்டு வரது தான் இங்கே. Slice off. Slice of heaven. So slice off. We don't say slice of heaven. We say slice off. So that is the whole idea behind connected speech. So இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். Jack ate a piece of chocolate. ஸோ இது how can we bring this together? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு வவல் அண்ட் வவல் இருக்குது. ஸோ இதை நம்ம சேர்த்துப்போம் இங்கே. அண்ட் இங்கேயும் இந்த லெட்டர்ஸ் நம்ம சேர்த்துட்டு we say Jack ate a piece of cake. Jack ate a piece of cake. ஸோ சுருக்கமாக அண்ட் டு த பாயிண்ட், Jack ate a piece of cake. குட் ஃப்ளோ வருது அந்த சென்டென்ஸ். நீங்கள் இந்த 2 சென்டென்ஸையும் மேபி நீங்கள் பாஸ் பண்ணி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா வரும். He is sick of waking up early. நான் இப்போ இந்த சென்டென்ஸ் சொல்ல போது ஒரு வார்த்தைக்கும் நான் எம்ஃபசிஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே இதை எப்படி சேர்த்துக்கலாம்? கான்சனன்ட் அண்ட் வவல்,
consonant and vowel. So we will say he is sick of waking up early. In fact idu, so he is sick of waking up early. அந்த ஒரு ஃப்ளோ கொண்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு சில சென்டென்சஸ் காமிக்கிறேன். நீங்கள் மேபி பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸில் எங்கே நம்ம இதை வந்து லிங்க் பண்ணுவோன்ற அந்த ஒரு ஐடியா வருதான்னு பாருங்கள். டிட் யூ கெட் அ நியூ ஜாப்? இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து ஸ்க்ரன்ச் பண்ணிக்கிறோம். டிட் யூ கெட் அ நியூ ஜாப்? டிட் யூ கெட் அ, இதுவும் வந்து ஸ்க்ரன்ச் பண்ணிக்கலாம். Did you get a new job? His school was on the right side of mine. His school was on the right side of mine. Was on the right side. Was on the right side of mine. Do you want to grab a coffee? Do you want to grab a cup of coffee? So inge vandu do you want grab a. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்க்ரன்ச் பண்ணுறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா பார்ட் 2வும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி 30 day ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.